சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2024 எம்பிஏ எம்சிஏ ஆன்லைன் கவுன்சிலிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதில் அட்மிஷன் ஃபேஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதாவது உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இருக்குது, ஸோ அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் ஃபைனலாக உங்களோட கவுன்சிலிங்கை முடிப்பீங்க அப்படிங்கிற அட்மிஷன் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்மிஷன் ஃபேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் தமிழ்நாடு எம்பிஎம்சி அட்மிஷன் 2024-2025 அகாடமிக்காக ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆன்லைன் அட்மிஷன் ஃபேஸ். அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இது எந்த வெப்சைட்டில் நடக்கும் அப்படின்னா tn-mba-mca.comல நடக்கும். ஸோ இதுக்கான ஆன்லைன் அட்மிஷன் ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ஸோ இதை ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அப்புறம் ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்லோட் நடக்கும். அதுக்கு அடுத்தது ஆன்லைனில் அந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். எம்பிஎம்சிக்கான ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும். அதான் டிஃப்ரெண்ட் டேபிள் கேண்டிடேட்ஸ்க்கானது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் எம்சிஏக்கு நடக்கும். அப்புறம் எம்பிஏக்கு நடக்கும். ஸோ இந்த எம்சிஏ எம்பிஏக்கான கவுன்சிலிங்கில் ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் அடுத்தது ஃபைனலாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டெப்ஸு. அது முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எம்பிஎம்சிக்கு நடக்கும். அப்புறம் எஸ்சிஏ டு எஸ்சி கன்வர்ஷன் கவுன்சிலிங் எம்பிஎம்சிக்கு நடக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி தனித்தனியாக வீடியோ தரேன். ஸோ இதுதான் உங்களுக்கான அட்மிஷன் ஃபேஸு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.